சசி கேளு கேளு சசி கேளு. ஆனா ஒரு செயல் வந்துட்டு ம், ஒரு நிச்சயித்த காலத்துல தான் நடக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது அந்த காலம் வராம அந்த செயல் வந்துட்டு அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்ல. ம், 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 அதையே நம்ம எவ்வளவு போராடினாலும் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய டைம்ல தான் அது நல்லா இருக்கு. ஒண்ணு. ம், அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க மூலமா தான் ஒரு கடவுள் ஒரு கருவியா ஏன் பயன்படுத்துறாரு? ம், 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 ம். வெரி குட், அருமையான கேள்வி. மிக மிக ஒரு அற்புதமான கேள்வி. ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா குறித்த காலத்து வரையில் காத்திருக்கிறது இருக்குது. அந்த குறித்த காலத்துல என்னதான் நம்ம நினைச்சாலும் அந்த குறித்த காலம் இல்லாமல் அந்த செயல் நடப்பது இல்லை. அந்த செயல் செயல்படுவது இல்லை. அந்த செயல் நடப்பதும் இல்லை. குறித்த காலத்து வரை நம்ம காத்திருக்க வேண்டியது. அந்த குறித்த காலத்தில் இன்னொரு நபரை சந்திக்கும் பொழுது நன்மையோ தீமையோ அந்த சந்திப்பின் விளைவாகத்தான் நடக்குது. அந்த சந்திப்பின் விளைவாகத்தான் நடக்குது. அந்த காரியத்துக்கு நம்ம இழுத்துட்டு போகுது. இதுதான் நம்ம பார்க்கிற உண்மை. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் அது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கறது ஒரே நிமிஷம். ம். அருமையான கேள்வி. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன்னேற்றமோ நம்முடைய பின்னேற்றமோ நம்முடைய வீழ்ச்சியோ அல்லது நம்முடைய வெற்றியோ அப்படிங்கிறது ஆஹ், ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் நமக்கு வந்து அந்த காலம் வர வரையிலும் அந்த விஷயங்கள் நடப்பதில்லை. அதான் உண்மை. அது ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, எல்லாருக்கும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் பாவகம் சொல்லுவோம். மனிதனுக்கு முதல்ல இறைவனாகப்பட்டவன் இந்த உயிர் அப்படிங்கிறத, அது அனாதையா இருந்தது உயிர். இந்த உயிர் ஆணவ மலத்தை பற்றி கிடந்தது. ஆணவ மலத்தை பற்றி கிடந்த உயிர்க்கு இறைவன் அதை எடுத்து அந்த ஆணவ மலத்தில் இருந்து வெளிவருவதற்காக மாயையிலிருந்து தனு கரண புவன போகத்தை உருவாக்கி கொடுத்தான். அதுக்கு சிற்றறிவை கொடுத்தான். இந்த சிற்றறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவில் தான் அதுக்குள்ளதான் காலம் நீதி கலை வித்தை அராகம் சொல்லக்கூடிய தத்துவங்கள் அடங்கி கிடக்குதுன்னு படிச்சோம். படிச்சோமா? இது கஞ்சுக சரீரம். நம்ம உடம்புக்கு சட்டை போல விளங்கக்கூடிய கஞ்சுக சரீரம் அறிவுடம்பு அப்படின்னு படிச்சோம். இத லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது படிச்சோம். இதுக்கு அதிபதியான கிரகம் குரு அப்படிங்கிறதையும் படிச்சோம். புரியுதுங்களா? அப்போ இங்கே நியதி தத்துவம் என்ற ஒரு தத்துவம், கால தத்துவம் என்பது நம்மை பிறப்பில் இருந்து இறப்பு வரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சக்கரம், ஒரு வண்டி. பிறப்பில் இருந்து இறப்பு வரை நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு சக்கரம் தான் கால சக்கரம். அதனாலதான் அந்த இறப்பின் போது நம்மை முடிக்கிறவன் யாரு? காலதேவன். எவனுக்கு இன்னொரு பேர் என்ன? காலதேவன். ஏன்னா காலத்தை முடிக்கக்கூடியவன், உன் காலம் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடியவன். அதனாலதான் அவனுக்கு காலதேவன் பேர். இந்த காலச்சக்கரங்கிற வண்டி வண்டி அடுத்தது இதுதான். இதுக்குள்ளதான் ஜோதிடம் இருக்கு. இதுதான் இதுக்கு நம்ம நம்ம ஜோதிட சாஸ்திரங்களே இந்த இந்த நம்ம நம்ம எல்லாம் முளைக்கிறதே இந்த 5 தத்துவத்தை வச்சு தான் முளைச்சிட்டு இருக்கோம். புரியுங்களா? அதுக்கடுத்து நியதி தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. இந்த நியதி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியத்திலிருந்து ஒரு விதி அமைப்பை எடுத்து இவனுக்கு இதுதான் நடக்க போகுது, இன்னார சந்திக்க போற, இப்ப நீங்க எங்கிட்ட படிக்க போறீங்கிறது நீங்க பிறக்கும் போதே எழுதப்பட்டது. மாசம் 2000 ரூபாய் அனுப்பணும் அப்படிங்கிறது நீங்க பிறக்கும் போதே எழுதப்பட்டது. கொடுமுடி கொடுமுடி இல்லை கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதப்பட்டது. புரியுதா சசி? பிறக்கின் போதே நிச்சயிக்கப்பட்டது. அப்போ இந்த நிச்சயிப்பு என்பதுதான் நியதி, நியமனம். இந்த நியமனம் என்பது உங்களுக்கான நியமனம். எனக்கான நியமனம் என்னன்னா, நீங்க எல்லாம் தான் எங்கிட்ட படிக்கிறங்கிறது எனக்கான நியமனம். புரியுதுங்களா? இவங்க தான் உங்கள்கிட்ட படிப்பாங்க. இதுதான் நியதி. இந்த காலத்தில் இத்தனை பேர் தான்
உன்னிடத்தில் இந்த சாஸ்திரத்தை படிப்பார்கள் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒன்று. இது காலம் போக 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 இது அதிகமாகலாம், குறையலாம். அது இறைவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ அந்த நியதி என்ற தத்துவத்தில் தான் இது நின்று செயல்படுது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கானது உங்களை விட்டு என்றும் போகாது. உங்களுக்கு அல்லாதது உங்களுடன் நீங்க என்னதான் அதை 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 காப்பாத்தலானாலும் அது உங்களுடன் சேராது. அப்போ உங்களுடையது உங்களை விட்டு போகாது. அதனாலதான் அதனாலதான் நம்முடைய பகவத்கீதையில தெளிவா சொல்லிட்டாங்க, நீ எதை கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார். ஆனா நம்ம அழுகிறோம் இல்ல. எப்படி சார் நமக்கு உண்டானது நம்மளை விட்டு போகும்போது நமக்கு உண்டானது நினைச்சது நம்மள விட்டு போனா நமக்கு அழுக வருது. நமக்கு உண்டானது நம்மளது தானே. இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கு சார்னா உண்மைதான். அப்போ நமக்கு உண்டானது நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்மளை விட்டு போகவே போகாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வருஷமா சித்தாந்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்பதான் சசி புரிஞ்சு ரொம்ப ஆர்வமா கேட்டு படிச்சுட்டு போந்துருக்குது. இது புரியாத கல்வின்னு என்னை விட்டு போறாப்புல தான் என்னைக்கே போயிருக்கலாமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்ஜெக்ட் போயிருக்கலாமே. எனக்கு உண்டான மாணவி என்னை விட்டு போக மாட்டாள், எங்கிட்ட தான் படிச்சாகணும். இது விதிக்கப்பட்டது. அப்போ இந்த படிப்பில் உண்டான பலன் அப்படின்னா என்ன? ஒரு ஆழமான கல்வியை சசி உணர்ந்து அதை அறிவுல ஏத்திக்கணும். இந்த காலத்துலதான் அது ஏறணும். கடந்த 2 ஆண்டை விட இந்த ஆண்டில் தான் இந்த பிள்ளைக்கு அதீதமான இந்த கல்வி மேல ஆர்வம் வரணும் அப்படிங்கிறது காலம். அந்த காலத்துல கொண்டுட்டு போகுது. அந்த காலம் அவர்கள் காத்திருக்கணும். இதுல மிகப்பெரிய வெற்றியை இதே புள்ள அடையும். அதுக்குண்டான காலமும் வரும். அப்போ இதற்கு சந்திப்பு தான் என்ன சந்திச்சது. ஒருவருடைய வாழ்க்கையில இந்த கல்வியை, உயர்ந்த சித்தாந்த கல்வியை ஜோதிடத்தோடு சேர்ந்து கற்கணும் அப்படிங்கிறது நியமனம். இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சந்திச்சதுதான் என்னுடைய சந்திப்பு. அது கொடுக்குது, அதனுடைய வாழ்க்கை தன்மையை மாற்றுது. அப்போ அந்த சந்திப்பு என்பது மாற்றம். இந்த 2ம் முன்கூட்டியே எழுதப்பட்டது. அதனாலதான் நமக்கானது நம்மை விட்டு எப்பொழுதும் போகாது. இதுதான் நியதி. அந்த நியதி காலம், நியதி, கலை. அதுக்கு அடுத்தது இதனுடைய 2 விஷயம். நியதியும் நமக்கு நியமிக்கப்பட்டது நின்று காலமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அதை அனுபவிக்கிற அறிவு வரும். களைச்சு விடும், நமக்கு தூக்கம் தெளியும். இதை அனுபவிக்கலான்ட்டு சாப்பிடலான்டா, வீட்டுல பிரியாணி போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த காலமும் நியமிக்கப்பட்ட நேரமும் நியமிக்கப்பட்ட பொருளும் நிக்குது அப்படின்னா நமக்கு தூக்கம் கலையாது, நின்னாலுமே தெரியாது. இந்த 2 கூடுனதுக்கு அப்புறம் நமக்கு சாமி ஒரு களைச்சு விடுவார், தூக்கத்தை களைச்சு விடுவார். டே இதை அணுவிடா அப்படின்னு. அப்போ அந்த கலை என்பது நம்மை அந்த செயலுக்குள் தூக்கி போடுறது. இப்ப ஏன் 2 வருஷமா இந்த பிள்ளை படிச்சது எல்லாம் படிச்சது, ஆனா இந்த வருஷம் ரொம்ப ஆர்வம் காட்டுது. இந்த 2 வருஷமா ஏன் ஆர்வம் காட்டல? காட்டுச்சு, படிச்சது. ஆனா எந்த வருஷம் சசி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ரொம்ப தேடல். ஏன் இந்த 2 வருஷமா அந்த பிள்ளை ஏன் தேடல? 100 சார் எனக்கு என்னைக்கு சேர்ந்தவரும் அன்னையில இருந்து அதே ஸ்பீடு. அப்போ இந்த பிள்ளைய ஆண்டவர் கலைச்சு விடல. அதாவது காலத்தத்துவம் கூடி வந்திருந்தது, நீதியும் நின்றுச்சு. ஆண்டவர் தூக்கத்தை கலைச்சு விடாதனால இது பேங்க் ஒர்க்குன்னே பார்த்துட்டு இது ஒரு சைட் கேட்டு மட்டும் இருந்துருச்சு. இதுல என்னவோ இருக்குதுடா, புடிடா அப்படின்னு கடவுள் ஒரு தட்டி களைச்சு விட்ட உடனே, தூக்கம் கலைந்த உடனே இப்ப புடிச்சிட்டு இதுல நம்ம என்ன தேடணும், இவ்வளவு இருக்கான்னு யோசிச்சு. இது இப்பதான் கல்வியோட பெருமை அதுக்கு தெரியுது. ஏன்? இறைவன் கலைத்து விட்டதால். இப்ப நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க, நித்யா கார்த்திகே சொல்லுவாங்க, போன தடவை சொன்னாங்க,
புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆழமா போய் படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அரை மயக்கத்துல நீங்க இருக்கீங்க. இந்த கல்வியை நீங்க படிக்கணுங்கிறது உங்களுக்கு நியமிக்கப்பட்டது, இறைவன் நியமிச்சது. ஆனா கட்டாயம் ஒரு தட்டு தட்டி கலைச்சு விடுவான் இறைவன். உனக்கு எதுக்கு கொடுத்த நீ இதை கேளு அப்படின்னு இறைவன் அந்த அந்த உள்வாங்கக்கூடிய தூக்கத்தை, அந்த மயக்கத்தை கலைத்து சக்தி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள போகும், ஃபுல்லா உள்ளுக்குள்ள போகும். அப்புறம் நீங்க என்னை போட்டு நோண்ட ஆரம்பிச்சிருவீங்க. அண்ணா சொல்லுண்ணா சொல்லுண்ணா சொல்லுண்ணா, இது என்னண்ணா இது என்னண்ணா இது என்னண்ணா நோண்ட ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா வித்யா கார்த்திக்? அப்போ இந்த கலை தத்துவம் அதுதான். இப்போ காலம் நீதி கலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன வித்தை. இந்த கலைச்சி விட்டுனதுதான் இப்ப சசி என்ன பண்ணுது, கேள்வியா கேட்குது. போன் எடுத்தா 4 கேள்வி 5 கேள்வி. வேற ஏதாவது நல்லா இருக்கிறீங்களா, அது பண்ணீங்க, சாப்பிட்டீங்களான்னு மீதியெல்லாம் பேசும். இப்ப அது பேசுறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. இந்த எடுத்த போது இந்த 2 வார்த்தை ஜோதிடத்தை பத்தி கேள்வி மட்டும்தான். முந்தி ஏதோ ஒரு நாய் பேசும், பேங்க்ல அப்படி ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு நாய் பேசும். இப்ப அந்த நாய் பேசுறதுக்குள்ள நேரமே இல்லை. ஏன்? அதுக்குண்டான எதுக்காக என்னை சந்தித்ததோ, எதுக்காக இந்த நியமனம் வந்ததோ, அதுக்குண்டான தூக்கம் கலைஞ்சு, அதுக்குண்டான வித்தை, காலம் நீதி கலை வித்தை, அதுக்குண்டான அறிவு அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே என்ன ஆகுது, அறிவு வந்தாலே எப்பவும் தேடல் வரும். அந்த தேடல்ல கேள்வியா கேட்குது. இதுதான் வித்தை. அடுத்தது அராகம். அராகம் என்ன? அதனுடைய பலனை எடுத்து அடைவித்தல். புரியுதா சசி? சசி, மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுதா? நித்யா கார்த்திக், நித்யா கார்த்திக் என்னாச்சு? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். இந்த அமைப்பு வராம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, சொத்து விற்கிறதா இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இந்த நமக்கு உண்டானதுதான் நமக்கு கிடைக்கும். நம்முடைய விதியில எழுதப்படாத ஒன்றை நீங்க என்ன கஜகரணம் போட்டாலும் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர்னா நம்ம பையன் டாக்டர் பண்ணலாம்னா பண்ணலாம், பணம் கொடுத்து. ஆனால் தினம் 4 பேர்த்து கொல்லுவான். புரியுதுங்களா? அதுதான் நடக்கும். 4ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு பெறாத ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச மருத்துவம் இருக்கிறாங்க. வயிற்று வலின்னு வேணா வயிற்று கிழிச்சு ஆழ மண்டை போட வச்சிருவாங்க. புரியுதுங்களா? என்ன பண்றது? அப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லைன்னா, அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அமைப்பை கொடுப்பவன் இறைவனே. எங்கிட்ட ஜோசியம் படிக்கலாம்னா அந்த அமைப்பு இருந்தாதான் படிக்க முடியும். அதான் நீதி தத்துவம். இப்ப இந்த 5 தத்துவம் புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நித்யா கார்த்திக் புரிஞ்சுதுங்க சார். சரி, இப்போ சசி கேட்ட கேள்வி பதில் வந்துருச்சு. அடுத்த கேள்வி, அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு